பரிசுத்தமான வெளிப்படையை தோல்வியாக இன்னும் அநேக சாட்சிகளை மனத்தில் ஏற்படுத்துகிறதில்லை. நீ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதியாக இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு ஆராதனை? காலையில் 8 மணி சொல்றதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு டயத்தை நம்ம கடைபிடிச்சா தானே நம்ம டயத்தை சொல்ல முடியும். ராமன் சொல்லுங்களேன், நம்ம ஊருக்கு பஸ் எத்தனை மணிக்கு வரும்? பஸ்ஸு கரெக்டாக சொல்லிடுவோம். நம்ம ஊருக்கு எப்போ முதல் கோழி என்ன செய்யும்? காலையில் கூவுன்னு சொல்லி கேட்டால், எத்தனை மணிக்கு பால்கார வருவார்னு சொல்லி கேட்டால் ராமன் சொல்லுங்களேன். நம்ம எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வருவோம் அப்படின்னு கேட்டால் ஒரு கன்ஃபியூஷன் தான். ஒரு ஐடியா சொல்லுங்களேன். நம்மளால் என்ன செய்ய முடியல, ஸ்டெடியாக சொல்ல முடியல. ஒரு ராமன் சொல்லுங்களேன். நம்ம காலையில் கரெக்டாக 10 மணின்னா நீங்கள் பாஸ்டர் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் இருக்காங்களோ இல்லையோ, ஒருத்தர் வந்தாலும் தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது தேவன் இந்த இடத்துல அவர் இருக்கக்கூடியவராக ராமன் சொல்லுங்களேன். இங்கே வேற எதுக்காகவும் நம்ம இந்த இடத்தை பயன்படுத்துறது இல்லை. தேவனை ஆராதிக்கிறதுக்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். காலையில் செய்திக்கான நேரம் எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால் உங்கள் மத்தியில் வேகமாக நானும் ஓட விரும்புகிறேன். ஒரு ராமன் சொல்லுங்களேன். நடந்து போகிறதுக்கும் ஓடுறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நடந்து எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும் இழைக்க மாட்டீங்க. ஆனால் ஓடுனீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன வந்துடும்? அப்படியே மூச்சு என்ன செய்யும்? இழப்பு வந்துடும். ஒரு ராமன் சொல்லுங்களேன். இந்த செய்திக்கு பிறகு நமக்கு ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்தவங்க இருப்பீங்கன்னா கர்த்தருடைய பந்தயம் இருக்கு. அதுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாமத்தை எடுத்துக்குவோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்துக்கிட்டு 13லிருந்து அப்படியே வாசிக்குவாங்க. Sangre
சுடச் செடியோ அவரை காத்திடுவார். சிங்கக்கேடியோ நெருப்போ அவரை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேடியோ சிங்கக்கேடியோ நான்காவது நபர் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இந்த தானியேலுடைய கதை நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒன்று. அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தவன் நேபுகாத்நேச்சர் என்கிற ஒரு மன்னன். சற்று முன்பதாக இஸ்ரவேலிலே போய் அந்த ராஜாவை தோற்கடித்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை, அறிவாளிகளை, ஞானிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிழக்கு தேசத்திலே, அந்த பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்த மன்னர்களிலே பலசாலியான ஒரு மன்னனாக அவன் வாழ்ந்திருந்தான். அவனை தோற்கடிக்க எவருமே இருந்ததில்லை. அவனுடைய பட்டணம் அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. அவனுடைய அரண்மனை பலமான கட்டணமாக கட்டப்பட்டிருந்தது. உலக அதிசயங்களில் ஒன்று தாஜ்மஹாலை போல உலக அதிசயங்களில் ஒன்று பாபிலோன் நாட்டு தொங்கு தோட்டம் இன்றைக்கும் அதிசயங்களில் ஒன்றாக இன்றைக்கும் அழைக்கப்பட்டுக் கொண்டு வருவதற்கு காரணமானவனும் இவன் தான். அவனை எதிர்ப்பதற்கு எவரால் முடியவில்லை. அவனுடைய அரண்மனையின் மதில்கள் 8 குதிரை ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடுபடியான அளவிற்கு பலம் வாய்ந்ததாக இருந்தது. அவன் தன்னைத்தானே கடவுள் என்று அழைத்துக் கொண்டு வந்த பெருமை மிக்கவனாக அவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தேவையெல்லாம் ஜனங்கள் தன்னை புகழ வேண்டும், தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், தன்னை கடவுள் என்று அழைக்க வேண்டும். அதற்காக அவன் எதையும் செய்யக்கூடியவன். உலகத்திலேயே இருந்த எல்லா மன்னர்களிலும் பெருமை பிடித்த ஒரு மன்னன் இந்த பாபிலோன் தேசத்து மன்னனாகிய நேபுகாத்நேச்சர். இப்ப தானியேலை பார்த்து சொன்னா, இந்த 3 வாலிபர்கள் இந்த யூதேய தேசத்துல எத்தனை பேரை சிறைப்பிடித்துட்டு வந்தேன். இந்த 3 பேர் மாத்திரம் என் சிலையை கும்பிட மாட்டான், என் தேவனை வணங்க மாட்டான். இவங்களுக்காக நான் திருப்பி ஒருக்கா மியூசிக்கை வாசிக்க சொல்றேன். அப்பயாவது அவங்க வணங்கட்டும். இல்லாட்டி அவங்களை இப்ப சாதாரணமா இருக்கிற அந்த சூளையில போடாம இந்த சூளை 7 மடங்கு இன்னும் அதிகமாக்க போறேன். அதுல அவங்கள தள்ளி விட போறேன். அதனால உனக்காக அவங்கள நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு முறை மியூசிக் போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் அதோட நிக்கல, ஒரு கேள்வியும் ஒரு வார்த்தையும் அடிஷனலா கூட்டி சொன்னான். உங்கள் தேவன் யார்? உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க போகிற தேவன் யார்? உங்க ஊருக்கு வந்தேனே, உங்க ஊர்ல ஒரு தேவனை நான் கண்ணால பார்க்கவில்லையே, ஒரு உருவத்திலே எந்த ஒரு கடவுளை நான் காணவில்லையே. அப்படி ஒரு இருந்திருந்தா ஏன் உங்களை என் கையில விட்டு கொடுத்து இருந்திருப்பா? அப்படி ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்க மாட்டார் என்று சொல்லி இதை சொன்னவுடனே அந்த 3 வாலிபர்கள் சொன்னார்கள், அப்படியானால் நீர் அப்படி சொல்வீரானால் எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். அவர் தப்பு வைக்காமலே போனாலும் பரவாயில்லை, நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்கவும் மாட்டோம். நீ சொன்ன கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றார். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போனது. 7 மடங்கு அதிகமாக சொன்னான். தேசத்தில் இருந்த பலசாலிகளை கொண்டு வர சொன்னான். ஒருவேளை அவருடைய கடவுள் அவனை தூக்கி போடும்போது வந்துவிட்ட அந்த பலசாலிகள் அவருடைய கடவுளோடு சண்டை போட்டு எப்படியாவது அவர்களை அக்கினிக்குள்ளாக போடட்டும் என்று பலசாலிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு நிறைய பாதுகாப்பு வஸ்திரங்களை எல்லாம் போட்டு இவர்களை கைகால கட்டி தூக்கி போட சொன்னான். தூக்கி போட்ட போது அவர்கள் கட்டுண்டவர்களாய் அக்கினிக்குள் விழுந்தார்கள். அவர்கள் முடி கூட கருகவில்லை, அப்படியே ஆடைகள் கூட அந்த புகைவாடை அடிக்கவில்லை. ஆனால் தூக்கி போட்டவர்களோ அதே இடத்தில் சுருண்டு பலசாலிகள் செத்து மடிந்தார்கள். தன்னுடைய சொந்த ஜனத்தையும் கூட பாராதபடி
அவர்களை அங்கே கொலை செய்து போட்டான் அந்த மன்னன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் போட்டது 3 பேர். ஆனால் 4வது ஒருவரை அவன் பார்க்கிறான். தீவிரமாய் எழுப்புகிறான். ஆலோசனைக்காரன் போகிறான். ஐயா, நாம போட்டது 3 பேர் அல்லவா? ஆனால் 4வது ஒருவன் இந்த 3 பேரை காட்டிலும் வித்தியாசமானவனாக இருக்கிறான். அவன் தேவ குமாரனுக்கு ஒப்பானவனாக இருக்கிறான். அந்த 4வது நபர் தான் யார் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 4வது நபர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு அக்கினி சூளைக்குள்ளாக நம்மத்திலே அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அநேக ஆண்டவரே, என் அக்கினி சூளை எடுத்து போடும்படி சொன்னார். அவர் எடுத்து போட மாட்டார். அக்கினி சூளை பற்றிய நம்மளோடு நடக்கும்படியாக விரும்புகிறவர். அநேகவர்கள் சிங்க கவியின் சூழ்நிலை நமக்கு வருவதும் ஆண்டவரே, சிங்கம் கவிழ்ந்து என்னை தப்பு என்று கேட்பதற்கு பதிலாக அவர் நம்மை சிங்க கவிக்கும் போற வைத்தாலும் அந்த சிங்க கவியனுக்குள்ளாக அவர் நம்மத்திலே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 4வது நபர். ஆனா இந்த மன்னன் ஒரு டிகிரியை வைத்தான், ஒரு கட்டளை பிறப்பித்தான், ஒரு சிலை உண்டு பண்ணினான். அதை எல்லாரும் கும்பிட வேண்டும். உண்மையான தேவ பிள்ளை தேவன் யார் என்பதை அறிந்து விட்டால் மற்றவர்களோடு ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பணிந்தால் நரகத்திலே நாம் வேக வேண்டி இருக்கும். நாம் பணியாவிட்டால் என் தேவன் இந்த ராஜா ஏற்படுத்தியிருக்கிற இந்த அக்கினி சூழ்நிலைகளை தப்பிக்க வந்தவர். அப்படி தப்பிக்காமல் போனாலும் என் தேவனுடைய நியாய பிரமாணத்தை அடிமைப்பட்டிருக்கிற தேசத்தில் நாம் கடைபிடிக்காமல் விடப்படவில்லை. உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. சின்ன பிள்ளையிலே அவங்க ஒரு வசனத்தை கற்றுக்கிட்டாங்க. மோசேயின் மூலமா 10 கட்டளையில என்னை இப்படி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை உருவாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். அதில் உறுதியாக இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 4வது நபர் உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராக இருக்கிறார். அந்த 4வது நபர் யார் என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 4வது நபரை நீங்கள் உண்மையாக அறிந்திருப்பீர்கள். ஆனால் எப்படிப்பட்ட சூழலை கண்டு கலங்க தேவையில்லை, நீங்க பணிய தேவையில்லை, நீங்கள் உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ராஜா சொன்னா பணிஞ்சா உனக்கு பொசுங்க தேவையில்லை. ஆனா அந்த ராஜா சொல்லிட்டார், பணிஞ்சா நீ பொசுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு தேவனுடைய மக்கள் அவனுக்கு ஒத்து போறதுனா ரொம்ப பிடிக்கும். பிசாசு தேவ மக்கள் தன்னை ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, இன்னைக்கு பார்க்கவே இல்லை, ஆண்டவருக்கு கண்டுபிடித்தல, நான் எத்தனையோ ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா ஆண்டவருக்கு பதிலே கொடுக்கல. அப்படி நீங்க எப்பவும் சொல்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க பிசாசை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அது பிசாசுக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தேவனோடு சரியாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னா உலகத்தோடு ஒத்து போக வேண்டிய அவசியம், உலகத்தோடு ஒத்து போக வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமா, நான் தேவனோடு சரியான இடத்துல இருக்கேன்னா இன்னொருத்தரோட ஒத்து போன அவசியம் இல்லை. இஸ்ரவேல்ல வந்த எல்லாரும் அந்த சிலைக்கு முன்னாடி கும்பிட போட்டாங்க. இந்த 3 பேர் மாத்திரம் கும்பிட போடவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உதாரணமா எனக்கு ஒருத்தர் இந்த வாரம் 1 கோடி தரான்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி அவர் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த 1 வாரத்துல, இந்த 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி. 1 ரூபாய்க்கு கூட வழி இல்லை, தேவைகள் அதிகம். ஆனா என்னடா பண்றது? ஆனால் என் மனசுல எனக்கு தெரியும், எனக்கு 1 கோடி தருவேன்னு சொல்ல ஒரு போய் சொல்ல மாட்டா. எனக்கு கண்டிப்பாக இந்த மாத இறுதியிலே கிடைக்கும். இந்த தேவைகளை நான் தாண்டி சொல்ல என்னால் முடியும் என்கிற அந்த உறுதியோடு இருப்பேன். என் பண நெருக்கடி நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பின்னாடி வரப்போறதான் நான் பார்ப்பேன். அதை போல என்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் அவர் யார் என்பதை நான் அறிந்திருப்பேன். நான் பணிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நிகழ்கால நிகழ்வுகளால் நாம் ஏன் ஒத்து போக வேண்டும்? அல்லேலூயா. நம்ம நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அதோட முடிச்சுவாங்க. வசனத்துல பாதி இருக்குது. வசனத்தை எப்பவுமே ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடாதீங்க, ஃபுல் பாயில் போட்டு சாப்பிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் என்ன பார்த்து சொன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அதோட நிப்பாட்டிட்டான். ஆனா கர்த்தரால் ஆனால் வரக்கூடிய
நித்திய ஜீவன் இருக்கிறது. வசனத்தில் பின்பகுதியே நம்ம பார்க்கணும். ஒரு ஆளியா சொல்லுங்க. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். அதனால் நாம் ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆளியா சொல்லுங்க. வேதாகமத்தில் நீதி என்கிற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒத்து போகாதபடி என்கிற அதிகாரம் உள்ள வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஒரு கட்டளை பிறப்பித்தான், கும்பிடு போட்டு எல்லாரோட ஒத்து போயிரு, அது போதும். நம் 3 பேர் ஒத்து போகவில்லை, பணியை மறுத்து விட்டார்கள். ஒரு ஆளியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இது இந்த அக்கினி சூளையை சந்திக்க எதிர்கொண்டு அந்த அக்கினி சூளைக்குள்ளாக 3 பேர் போனாங்க. அக்கினி சூளை ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணல. அக்கினி சூளையை வாசலிருந்து எடுத்து போட மாட்டேன்னு சொல்லி கேட்கல. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புஸ்தகம் இப்படித்தான் சொன்னாங்க. யார்கிட்ட நீங்க இதை சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டீங்க? சாகவே சாக மாட்டீங்க. நீ தேவ வார்த்தையிலிருந்து பின்வாங்குவது என்பது பிசாசுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். பிசாசு ஒத்து போகக்கூடிய ஒருவனைத்தான் பிசாசு இயற்கையிலே அவன் ஒத்து போகக்கூடியவனாக இருக்கிறான். சொல்லுவாங்க, என் மதமும் சம்மதங்க அப்படின்வாங்க. இந்த சாமியை நான் கும்பிடுறேன், அந்த சாமியை கும்பிடுறேன், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு என்ன செய்யும்? நமக்கு இருக்கீங்க. ஒரு அழகிய சொல்லுங்க. ஆமா, பிசாசு ஒத்து போகக்கூடிய நபராக இருப்பவன். அவனுக்கு வேற வழியே இல்லை, ஒத்து போனால் வேற நடக்கும். ஆனா தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன போது வெளிச்சத்துக்கு வேற வாய்ப்பே இல்லை, அது வெளிச்சம் வந்தது. அது மாதிரிதான் தேவன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வானா? பிசாசுக்கு வேற வழியே இல்லை, உங்களை விட்டு ஓடித்தான் ஆகணும். ஒரு அழகிய சொல்லுங்களே. முழு உலகத்தையும் படைக்க ஆண்டவர் எந்த வார்த்தையை வைத்து எல்லாத்தையும் உண்டாகட்டும் சொன்னாரோ அதே வல்லமை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்ன போது அந்த பிசாசுக்கு வேற வழியே இல்லை, ஓடித்தான் ஆக வேண்டும். ஒரு அழகிய சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் பிசாசை பார்த்து ஏற்கனவே சொல்லிட்டார், என் பிள்ளைங்க என் நாமத்தினால உன்னை ஓடிப்போன்னு சொன்ன உடனே உனக்கு வேற வழியே இல்லை, வேற கதையே இல்லை, நீ ஓடித்தான் ஆக வேண்டும். ஒரு அழியா சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாகட்டும் என்றவர் பிசாசை ஓடிப்போ என்று ஏற்கனவே சொல்லிவிட்ட தேவனாக இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க. அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசை இயேசுவின் நாமத்தால ஓடிப்போ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீ ஓடிப்போ என்று நீங்கள் அழைக்கும் போது அவன் உங்களை விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க. ஆமா, பிசாசுக்கு அதை சொல்லி அவன் அடிக்கும் போது அவன் இருக்க முடியாது, தேவ வார்த்தை கேட்க முடியாம ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு அழியா சொல்லுங்க. ஏற்கனவே பிசாசு பார்த்து சொல்லி இருக்கிறார், எப்பொழுதெல்லாம் என் தேவ மக்கள் உனக்கு அழுத்தத்தை கொடுக்கிறார்களோ அப்பதான் நீ என்ன செஞ்சிடணும்? ஓடிடணும். ஒரு அழியா சொல்லுங்க. ஆமா, ஆனா அந்த அழுத்தத்தை நீங்கள் நான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு அழியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, வெளிச்சம் சொல்லல ஆண்டவரே, நான் வெளிச்சம் நாளைக்கு வர ஆண்டவரே சொல்லல, வெளிச்சம் உடனே டக்குன்னு வந்துச்சு. ராமன் சொல்லுங்களேன். காற்றையும் கடலையும் எரியாத அமைதலாக என்று சொல்ல 1 hour கழிச்சு அமைதலாக ஆண்டவரே சொல்லல, உடனே டக்குன்னு வந்துச்சு. சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல எல்லாமே உடனடியாக கீழ்ப்படிந்தது. இயேசு பேதுருகிட்ட போய் சொல்றாரு, நீ போய் மீனை போடு, ஒரு தூண்டில போடு, ஒரு மீன் வரும், அதுல ஒரு வெள்ளி பணம் கிடைக்கும், அதுல உனக்கு எனக்கு வரியை கட்டுனாரு. அந்த மீன் சொல்லலாம், ஆண்டவரே உனக்கு உங்களுடைய சிசுகளுக்கு பணத்தை கொடுத்து டயர்ட் ஆயிட்டேன், எங்களுக்கு முதல்ல எடுக்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு அழகியா சொல்லுங்க. கேரி காத்துல ஆண்டவர் காலத்துக்கு கட்டளை போட்டாரு, நீ ஒவ்வொரு நாளும் காலையும் சாயந்தரமும் 3 வருடம், 1 நாள் 2 நாள்ல 3 வருடம் நீ என்ன செய்யணும்? சாப்பாடு போடணும். அந்த காக்கா சொல்லலாம், ஆண்டவரே காலை பூரா எங்களுக்கு டியூட்டி கொடுங்க, மதியானம் பருந்துக்கு கொடுங்க, சாயந்தரம் போல இந்த வேற ஏதாவது கலைஞருக்கு கொடுங்கன்னு சொல்லல, பயனாயிட்டுன்னு சொல்லல, அவைகளுக்கு சொன்ன உடனே அவர்கள் செய்தே. ஒரு அழியா சொல்லுங்க. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே வார்த்தை எப்படி தேவ வல்லமையோடு வந்ததோ அதே வல்லமையோடு வார்த்தையை ஆண்டவர் பிசாசுக்கு ஏற்கனவே கட்டளை போட்டிருக்கிறார். என் பிள்ளைகள் உனக்கு அர்த்தத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே
அபிஷேகத்து அந்த மனுஷன் மூலமாக சூரியனின் சந்திரனின் நெல் என்று சொல்லும்போது அந்த சூரியனும் சந்திரனுக்கு மேல வழியே இல்லை, அது நின்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பிசாசுகளை ஏற்கனவே சொல்லிட்டாரு, என் பிள்ளைகள் பிசாசு ஓடி போன்னு சொன்னா நீ ஓடித்தான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. ஒரு அழியா சொல்லுங்க. ஆமா, முகத்துக்கு நேராக ஒரு அர்த்தத்தை ஒரு வார்த்தையை சொல்லுவது போல தேவ மக்கள் உனக்கு தரும்போது உன் வேலை என்ன? நீ அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். நீ அதை விட்டுட்டு வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பிடிவாதம் பண்ணக்கூடாது, நான் அப்புறம் போறேன் டேட் கேட்கக்கூடாது. ஒரு அழியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் இதை இப்படிப்பட்ட காரியத்தை பிடித்திருப்பீங்கன்னா நிற்பது என்பது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். சில கப்பல் எவ்வளவு காலம் ஆண்டுக்குள்ள ஏன் நிற்கிறது, போராட்டத்தை வாங்கிக்கிட்டே நிற்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை நிற்க சொல்லுகிற வரைக்கும் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அழியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் எதுவரை நிற்க வேண்டும்? நீங்கள் வெற்றி அடையும் வரை நிற்க வேண்டும். நீங்கள் ஜெயிக்கும் வரை நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அழியா சொல்லுங்களேன். கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று பைபிள் சொல்லுகிறது. சிறையிருப்பை எடுத்து போட்டான்னு சொல்லல, விடுவித்தான்னு சொல்லல, மாற்றி போட்டார். ஆங்கிலத்தில் டர்ன். இப்படி போயிட்டு இருந்தது அப்படியே திருப்பிடுச்சு. இப்ப சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை பிசாசு கட்டி போட்டுருக்கான். இப்ப ஆண்டவர் அந்த பக்கம் பிசாசு உட்கார வச்சிருக்கிறாரு. இப்ப அப்படியே சேர் அப்படியே திருப்பிட்டாரு. இப்ப எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அத்தனை பிசாசுகள் ஆண்டவர் எனக்கு வச்சுட்டாங்க. ஒரு அழியா சொல்லுங்க. உங்களை பிசாசு எப்படி எல்லாம் போராடி வைத்திருந்தானோ, அழுத்தத்தை கொடுத்திருந்தானோ, வேதனை கொடுத்திருந்தானோ, துன்பத்தை கொடுத்திருந்தானோ, இப்ப பிசாசுக்கு நீங்க நட்டப்பட்டு டைப் பண்ணுங்களான்னு ஆண்டவர். பிசாசு சொல்றான், ஐயோ என்னை போட்டு அழுத்துறானே, என்னை போட்டு நெருக்கிறானே என்று சொல்லி வேற வழி இல்லாம அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். ஒரு அழியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு மனுஷனுக்கு அழுத்தத்தை எடுப்பது வேற, அழுத்தத்தை மாற்றுவது என்பது வேற. தேவன் உங்க எதிரிய உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு அழியா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க நிக்கிற நிலையை நீங்க நன்றாக அறிந்திருப்பீங்கன்னா நீங்க பணிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை, கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அழியா சொல்லுங்க. இதுதான் அந்த 3 வாலிபர்களும் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் செய்தது. பிசாசு உங்க மேல அல்ல, நீங்க பிசாசு மேல அதிகாரத்தை உள்ளவர்களாக என் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க. பிசாசு மேல நீங்க தான் பிரச்சனை வைக்கணும். பிசாசு கூட போட்டு நினைச்ச கூடாது, பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு அழியா சொல்லுங்க. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட வல்லமையை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் தேவனுடைய காரியத்திலிருந்து நீங்கள் பின்வாங்கி ஓடக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு வந்த பிரச்சனையோட பிசாசு பக்கம் திருப்பிட்டாரு. ஆனா பிசாசுக்கு இருக்கிற பிரச்சனை அவன் சுமந்தே அவனுக்கு காலகாலமா அந்த பிரச்சனையில இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு அழியா சொல்லுங்களேன். யோபுவின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி திருப்பி போட்டார். ஆனா பிசாசுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஆண்டவர் குறைக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை. அதுதான் அவனுடைய வழி. ஒரு அழியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3 வாலிபர்கள் சிறையை வணங்காததற்கு காரணம், வணங்க மறுத்ததற்கு காரணம், தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களா? மற்றவர்களோடு ஒத்து போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வணங்கினால் பொசுங்குவீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல போய் பார்த்து, நீங்க வணங்கினால் பொசுங்குவீர்கள். ஒத்து போகக்கூடிய பிரமாணம் அதுதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சிலையை வணங்கினா நரகத்துல பொசுங்குவ. ஆனா மன்னன் என்ன சொல்றான்? நீ வணங்காவிட்டால் பொசுங்குவார். சொல்லுங்க. பிசாசு சொல்றதை நம்ம நம்பலாமா? ஆண்டவர் சொல்றதை நம்பலாமா? ஒரு அழியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரிய மன்னன் தான், வல்லமை உள்ளவன் தான். ஆனா தேவனாகிய கர்த்தருடைய சனத்தை ஒடுக்குவதில் இவன மாதிரி மோசமான மன்னன் இல்லைதான். சாத்தானை போல இவன் பெருமை பிடித்ததுதான், இவனை புகழ்வது மிகவும் பிடித்ததுதான். அந்த சாத்தான் உங்களுடன் செய்ய விரும்பும் காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அவனை துதிக்க வேண்டும், நீங்கள் அவனை ஆராதிக்க வேண்டும். உங்களை எப்படியாவது அவன் பக்கம் இழுத்து அவனை ஆராதிக்கிறவர்களாக உங்களை மாற்ற வேண்டும். அதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது.
நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்கள் நீங்க அறிஞ்சிட்டா போதும். பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு சும்மா ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு, சும்மா உங்க ஓட்டாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு எல்லா துதியும் செலுத்துங்க. அதுக்கு பின்னாடி கீழே தள்ளப்பட்ட ஒரு ஆவி இருந்து கீழே போடும். அது நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கும். ஆனா அதால் உங்களை ரட்சிக்க முடியாது. அதாவது உங்களுக்காக பாவத்துக்காக ரத்தத்தை சிந்த முடியாது. அதாவது உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் தன்னை பெரியவனாக காண்பிக்கிறான். ஒரு மருத்துவம் அங்கே சுகமாக்கப்பட முடியாத வியாதி ஒரு மனிதனுக்கு வந்து அவன் சாகும்போது பிசாசு சிரிக்கிறான். தேவன் பிள்ளை அவனால ஒன்றும் செய்ய முடியலன்னு நக்கரிக்கிறான், அவன் நக்கல் பண்ணுகிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் அதிகாரம் பெற்ற நாட்களாக இருக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இயேசு சிலுவையில் இருக்கும்போது பிசாசு பிடித்தான் நினைத்தான். ஆண்டவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும்போது பிசாசை பொறுத்தவரை நரகத்தை பொறுத்தவரை நாம் ஜெயித்து விட்டோம் என்று இயேசுவை ஜெயித்தவர்கள் இயேசுவை மாத்திரமல்ல அவரை உண்டாக்கின அவருக்கு சமமாய் இருக்கிற பிதாவையே நாம் ஜெயித்து விட்டோம் என்று நம்மதையிலே அவர்கள் சந்தோஷத்துக் கொண்டிருந்தார்கள். என் தேவனே என்று இயேசு அங்கே கதறின போது முழு நரகமும் சந்தோஷப்பட்டது. பிசாசுடைய கூட்டத்தாரும் சந்தோஷப்பட்டார்கள். மனிதனை இயேசு விடுவிக்கு வேலையிலே அவர் தோற்று விட்டார் என்பது போல அவர்களுக்கு தெரிந்தது. இயேசுவை தோற்கடித்து விட்டார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரானுக்கு குமாரனுக்கு தன்னுடைய முதுகை காமித்து விட்டது போல இந்த பிசாசுக்கும் அவனுடையவர்களுக்கும் தெரிந்தது. ஆண்டவர் இயேசுவை கைவிட்டு விட்டார். இயேசு தோற்று விட்டார். பிதாவும் தோற்று விட்டார். பிசாசுதான் பெரியவன் என்று எல்லாரும் பிசாசை நரகத்திலிருந்து எல்லாம் அங்கே துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய துதியை அவனை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அந்த துதியிலே அவன் புகழ்ச்சியிலே அவன் அங்கே அவன் தன்னை மறந்தவனாக உயர்த்தி கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரலோகத்தில் போய் அங்கே பிதாவிடம் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தின் சாவியை நாம் எடுத்து வரலாம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். நரகத்தை பொறுத்தவரை சாத்தான் ஜெயித்த ஒரு யுத்த வீரனை போல காணப்பட்டான். சிலுவையிலே தேவகுமாரனை பிசாசு ஜெயித்து விட்டவனை போல இருந்தான். ஆண்டவரை அங்கே அவர்கள் கொள்ளும் போது இனி அவனுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். 3 வருடங்களாக எந்த ஒரு மனிதனும் இயேசுவை தொட முடியவில்லை. இயேசு ஊழியம் செய்த போது சாத்தானையும் நரகத்தையும் கதிகலங்க பண்ணினார், நொறுக்கிக் கொண்டிருந்தார், அழித்துக் கொண்டிருந்தார். இயேசுவை எந்த ஒரு மனிதனாலும் தொட முடியவில்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க. அவர்களால் மக்களை வியாதிகளால் கட்டி வைக்க முடியவில்லை. இயேசு மக்கள் எல்லாரையும் குணமாக்கினார். அங்கே பிசாசால் நரகத்தால் மக்களை பிசாசு பிடித்தவர்களை போல கட்டி வைக்க முடியவில்லை. இயேசு பிசாசு பிடித்தவர்களை விடுதலை செய்தார். நரகத்தால் மக்களை கொலை செய்ய முடியவில்லை, கொல்ல முடியவில்லை. இயேசு செத்தவர்கள் உயிரோடு எழுப்பிய தேவனாக இருந்தார். நரகத்தால் பிசாசால் மக்களை குண்டாக்கி வைத்திருக்க முடியவில்லை. இயேசு குருடர்களுக்கும் பார்வை கொடுத்தவராக இருந்தார். நரகத்தால் பிசாசால் மக்களை செவிடர்களாக வைத்திருக்க முடியவில்லை. இயேசு காது கேட்காதவர்களுக்கும் செவிகளை திறக்க செய்த தேவனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நரகத்தால் பிசாசால் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியவில்லை. இயேசு அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுதலை செய்த தேவனாக இருந்தார். 3 வருடம் இயேசுவை எவராலும் தொடக்கூட முடியவில்லை. நரகத்தால் பிசாசால் ஆண்டவர் என்ன செய்ய வச்சிருந்தார்? நரகத்தின் பிசாசு எல்லாவற்றையும் பித்து பிடிக்க வைத்திருந்தார். என்னடா செய்வது? இயேசு சொன்னார், நான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமார் உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். திடீரென்று ஒரு நாள் இயேசு தன்னுடைய பாதுகாப்பை விட்டவராக இருந்தார். தன்னை பிடிக்கும்படி விட்டு விட்டார். சிலுவையிலே அடிக்கும்படி ஒப்பு கொடுத்து விட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கலர ஆரம்பித்தார். முழு நரகமும் சந்தோஷப்பட ஆரம்பித்தது. அவர்களுக்கு முழு அர்த்தமும் அப்பொழுது புரியவில்லை. இப்ப இயேசு தன்னுடைய வஸ்திரங்களை கையை ஒப்பு கொடுத்து விட்டார். தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்து விட்டார். தன் முகத்தில் காரிக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அங்கே ஆணிகளால் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டார். 3 வருடங்களாக இயேசுவை தொடக்கூட முடியவில்லை. மலை விலங்குல கொண்டு போய் இயேசுவை தண்ணி விட நினைச்சாங்க, மறைஞ்சு போயிட்டார். கல்லறியும்படியாக எடுத்தார்கள். அப்பொழுதும் அவர் அவர்களை விட்டு கடந்து செய்வது விட்டார். மத தலைவர்கள் எத்தனையோ முறை இயேசுவை கொலை செய்யும்படியாக தந்த ஆலோசனை பண்ணும்போது இயேசு விலகி போய்விட்டார்.
அப்பொழுது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. திடீரென்று ஒரு நாள் 3 வருடங்களாக இயேசுவை தொட முடியாமல் இருந்த அந்த சமயத்தில் ஒரு நாள் இயேசு தன்னை பணிந்து விட்டவராக இருந்தார். ஒரு அல்லையா சொல்ல, பிலாத்துடைய ஞானஸ்தானத்துக்கு தன்னை விட்டுவிட்டவராக இருந்தார். அங்கே அவர் தன்னை குள்ளராக்கிக் கொண்டார். தன்னுடைய ஆடைகளை களையவிட்டவராக இருந்தார். இயேசு அவ்வளவு துக்கம் நிறைந்தவராக அதற்கு முன்பு இல்லாத துக்கப்பட்டவராக மாறினார். முன்பு ஒவ்வொரு முறையும் எவரே தொட முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவர் பணிந்தவராக கட்டப்பட்டவரானார். ஒரு அல்லையா சொல்ல, முழு நாடகத்துக்கு முன்பதாக இயேசு தோற்றுவிட்டது போல இருந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாவிட்டாலும் நரகம் முழுவதும் பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தது. இயேசு தொற்றுவிட்டார், பிதாவும் தொற்றுவிட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களை பொறுத்தவரை பிசாசு கடைசியாக இயேசுவை பிடித்து விட்டான் என்பதாக அவர்களுக்கு தெரிந்தது. அடுத்ததாக ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போனார்கள். சாத்தான் மத சிந்தை உள்ள மக்களுக்குள் மிக வேகமாக உத்வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான். அவரை சிலுவையாரையும் அவரை சிலுவையாரையும் அவரை சிலுவையாரையும் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் பலவீனராக இருக்கும் போதே அவர் கதையை முடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இயேசுவை சிலுவைக்கு நேராக இழுத்துச் சென்றார்கள். அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர் விழாவிலே ஒரு ஈட்டியை விட்டு கடாவினார்கள். ஏன் என்னை கைவிட்டீர் பிதாவே என்று இயேசு அவர்கள் கதறும்படி விட்டுவிட்டார்கள். நரகத்தை பொறுத்தவரை எல்லாம் முடிந்து விட்டது. மீண்டும் ஒருமுறை இயேசு கதறினார், ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று தன் ஜீவனை பிதாவின் கைகளிலே ஒப்புவித்தார். ஒரு அல்லையா சொல்லுங்க. சாத்தான் தேவகுமாரனையே ஜெயித்து விட்ட யுத்தவர்களை போல இருந்தார். முழு நாளும் சந்தோஷப்பட்டு கேட்க ஆரம்பித்தது. இயேசு மீண்டும் கதறி ஜீவனை விட்டார். முழு மனிதனுக்கும் உன்னதமான பாவ நிவாரண பலியாக இயேசு மரித்து விட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்க. இயேசு சிலுவையில் எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். பிசாசு மிகப்பெரியவன் வீரன் என்று எல்லா நரகத்தில் இருந்தவர்களும் அங்கே இருந்ததான குட்டி பிசாசுகளும் பிசாசை புகழ்ந்து கொண்டிருந்தது. பிசாசு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான், பெருமையை குடித்துக் கொண்டிருந்தான். என்ன நடக்கப் போகிறது என்று 3 நாட்கள் கொண்டாட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. நரகத்திலே குறைந்தது 3 நாட்கள் கொண்டாட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அறிந்திருக்கிறான், மகிமையின் ராஜாவை அவர்களால் சிலுவையிலே ஒருபோதும் அழைத்து விட முடியாது என்று. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், மகிமையின் ராஜாவை அவனால் அடைய முடியாது. தோட்டத்திலே நடந்ததை வைத்து இயேசு தோற்றுவிட்டது என்று தோற்றுவிட்டார் என்று நினைத்தார்கள். அவருடைய கல்லறை பார்த்து முழு நாடகமும் ஆரவாரம் பண்ணி சிரித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது 3 நாள் கொண்டாட்டத்தின் முடிவிலே உலகத்தின் கீழே கல்லறையிலே ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பித்தது. சற்றும் எதிர்பார்க்கிற நேரத்தில் கல்லறை புரட்டப்பட்டு விட்டது. அங்கே தூதன் உட்கார ஆரம்பித்தார். இயேசுவானவர் உயிரோடு எழுப்ப ஆரம்பித்து விட்டார். இது பிசாசுக்கும் நரகத்துக்கும் அங்கே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. இயேசு நீதி செய்தவராக நரகத்தை நோக்கி வந்தார். பிசாசின் தலையிலே இருந்த ஏற்கனவே ஆதாமிடம் ஏமாற்றி வைத்திருந்த அந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டார். அவனுடைய சிங்காசனத்தை தகர்த்து போட்டார். அவனுடைய வல்லமையை முறித்து போட்டார். அவனுடைய ரக்கையை உடைத்து போட்டார். அவனை பெறவற்றவனாக அவனை குச்சியாக உடைத்து நொறுக்கினார். அவன் மனைவியில எல்லா மக்களுக்கு முன்பதாக அவனை ஒரு நாயை போல மாற்றினார். பாதாளத்தின் சாவியையும் எடுத்துக்கொண்டவராக பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக பரதேசுக்கு அவர் கடந்து சென்றார். பரதேசில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏற்கனவே சில ஆவிகளால் கட்டப்பட்டிருந்தது. அவைகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த ஆவிகளுக்கு கட்டளையிட்ட உடனே ஆண்டவர் அவருடைய கட்டுகளிலிருந்து அவர்களை கட்டிலிருந்து விடுதலை பண்ணினார். அங்கே பழைய ஏற்பாட்டு தாவீது இருந்தார், ஆபிரகாம் மணி இருந்தது, ஈசாக்கு இருந்தார், அங்கே பழைய ஏற்பாட்டில் எலியா இருந்தார். இதே போல அநேக பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். நோவா காலத்துல இந்த
அந்த நீதிமான்களாய் இருந்து மரித்த அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய விடுதலை அவர்களுக்கு கட்டவிழ்த்து விடக்கூடியவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த அவர் பரலோகத்துக்கு இப்பொழுது பிதாவண்டை போகிறார். பிதா தன் செல்ல குமாரன் அங்கே பாவத்துக்காக பலி கொடுத்து விட்டு பரிசுத்தமுள்ள இரத்தத்தோடு அங்கே ஏற்பாட்டு நீதிமான்களோடு வருகிறதை பார்த்தவுடனே இயேசுவை கட்டி தழுவி அணைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்பாட்டு தாவீது சங்கீதங்களையும் நடனங்களையும் அங்கே ஏற்படுத்துகிறார். பரதேசத்திலே இங்கே ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது. பரலோகம் திறக்கப்படுகிறது. பிதாவானவர் தன் மகனை கட்டி தழுவிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவருடைய கையில் இருக்கக்கூடிய பரிசுத்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். பழைய ஏற்பாட்டு நீதிமான்களை வரவேற்கிறார். தன்னுடைய மகனுக்கு சிம்மாசனத்தை கொடுக்கிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், மகனே, இனி எனக்கு சமமான தேவனுக்கு சமமானவராக இருக்கிறார். நீதான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று முழு கர்த்தத்திற்குரிய வல்லமை அவருக்கு கொடுக்கிறார். பரலோகத்தின் திறவுகளையும் பாதாளத்தின் திறவுகளையும் கையிலே வைத்தவராக அவர் இருந்து அங்கே உட்காரவில்லை. கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வந்தவர் தன் சீசர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், வானத்திலே அங்கே மேலே பரலோகத்திலும் கீழே பூமியிலும் பிதாவானவர் எனக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் இயேசுவுக்கு சகல அதிகாரத்தை கொடுத்தார். இயேசுவானவரோ தன்னை சீசர்களை பார்த்து சொன்னார், என்னையே வாருங்கள், இப்பொழுது நீங்கள் போங்கள் என்று சொன்னார். நீங்கள் வெளியே போங்கள் என்று சொன்னார். வியாதியஸ்தர் கைகளை வைங்கள் என்று சொன்னார். பிசாசு பிடித்தவர்கள் கைகளை வைங்கள் என்று சொன்னார். ஓ, என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிதாவானவர் தன்னுடைய அதிகாரத்தை இயேசுவிடம் கொடுத்தார். இயேசுவானவர் தன்னுடைய அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளிடம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்க கையில எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் சிலையை பார்த்து வணங்க மாட்டீர்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர் மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் எந்த வல்லமைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு ஓடும். நீங்க ஜெபம் பண்ணா வியாதி மாறும். நீங்க பிரேயர் பண்ணா அங்கே விடுதலை நடக்கும். நீங்க சுவிசேஷம் சொன்னா அவன் மாறுவான். காரணம் ஆண்டவர் ஏற்கனவே அப்படிப்பட்ட கட்டளை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 3 வருடம் ஆண்டவர் ஒருத்தனால ஒண்ணு தொட முடியல. 3 நாள் கொண்டாட்டம் முடங்கி போய்விட்டது. நரகம் இப்பொழுது அங்கே ஒன்றும் செயல்பட முடியாத செத்த ஒரு பல்லில்லாத சிங்கத்தை போல அங்கே பிசாசு அங்கே தொழில்நுட்பம் கொண்டிருக்கிறார். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. தாவீது பரலோகத்துக்குள்ள இயேசுவோடு போகும்போது வாசல்களே உங்கள் கதவுகளை திறவுங்கள், ஆனால் அந்த கதவுகளை திறவுங்கள், மழையின் ராஜா பிரவேசிப்பார் என்று சொன்னார். பரலோகத்திலே கோலாகல கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராக வைத்திருக்கிறார் என்பதை 3 வாலிபர்கள் தெரிந்தபடியினாலதான் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? வணங்கவில்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க எதுக்கு அதிலிருந்து விலகி போக வேண்டும்? ஆண்டவர் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கும் போது நீங்களே மற்றவங்களோடு ஒத்து போக வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதனை உங்களுக்கு தெரியாது, நான் போற பாடம் உங்களுக்கு தெரியாது, அது உண்மைதான். ஆனா உங்களுக்கு எவ்வளவு வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறது நீங்கள் அறிந்திருப்பீர்களா? நீங்கள் இப்படி சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. தேவனுக்காக ஒரு நாள் எதையாவது செய்து கொள்ள இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களோடு இருக்கிறார். பவுல் சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமா, கிறிஸ்து இயேசுவிலிருந்து அன்பிலிருந்து ஏதோ என்னை பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, அநேக மக்கள் ஒத்து போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஆண்டவர் சரியா அறியாததுனால ஊரோட ஒத்து போயிடுறாங்க. வணக்கத்தை போட்டுறாங்க. இங்கேயும் ஒரு கும்பிடு, அங்கேயும் ஒரு கும்பிடு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவரால் கூடு மாத்திரமல்ல, அவர்
செய்வார் என்று நம்ப வேண்டும். இன்றைய சபை, இன்றைய சபையை தேவனால் கூடும் என்பது மாத்திரமல்ல, தேவன் அதை உனக்கு செய்வார் என்பதை நீ நம்ப வேண்டும், நீ செயல்பட வேண்டும். மற்றவனுக்கும் உனக்கும் ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை செய்வார். மற்றவன் தேவ வசனத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கலாம், அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ தேவ வசனத்தின்படி செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கேதான் வல்லமை அங்கே புறப்பட ஆரம்பிக்கிறது. அவளை வந்த உடனே என்ன செய்யாத, தைலத்தை தேடாத, என் ஆண்டவரை தேட ஆரம்பி. பிரச்சனை வந்தால் ஆயத்தை போகாத, என் தேவனை போக ஆரம்பி. சொல்லுங்களேன், ஆமா, சிலைக்கு பணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அழகிய சொல்லுங்களேன், நீ பணிந்தால் நீ பொசுங்குவாய். திருப்பி சொல்லுங்க பார்த்து, நீ பணிந்தால் நீ பொசுங்குவாய். நீ பணியாவிட்டால் நீ பொசுக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியின் இடத்துக்கு நேரா வந்த பிறகு அந்த வெற்றியை பார்க்காததுனால திருப்பி போயிருக்கீங்க தெரியுமா? ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்க வெற்றியின் இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு, நீங்க சிங்கக்கதிக்குள்ள வரைக்கும் வந்தாச்சு. ஆனா சிங்கக்கதிக்குள்ள போனவனே பிசாசு சொல்லுவான், நீ சத்திருவான்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சாக மாட்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ வணங்கினா சாவ, ஆனா நீ வணங்காம சிங்கக்கதிக்குள்ளே போனாலும் நீ சாக மாட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிசாசு சொன்னா நீ சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவ. ஆனா சொன்னாரு, நீ சாப்பிட்ட செத்துருவேன்னு சொன்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பிசாசின் வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை நீங்களும் நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க வெற்றி கிட்டக்க வந்திருப்பீங்க, அவ்வளவுதான் பிசாசுக்கு இருக்கிற பலமே. அதுக்கு மேல பிசாசுக்கு வேற வழி இல்லை, உங்களை விட்டு ஓடி ஆகணும். அதுக்கு மேல வேற வழி இல்லை, அவன் உங்களை தோற்றுதான் ஆகணும். அவன்தான் அவனுடைய பலன். ஆனா அந்த இடம் வரைக்கும் வந்துட்டீங்க, கொஞ்சம் நின்றுட்டு இருந்தா போதும், அவனை ஜெயிச்சுட்டு மேல போயிடலாம். ஆனா சில பேர் ஜெயிக்கிறதுக்கு பல திரும்பி ரிட்டர்ன் பேக் அடிச்சுட்டாங்க. அப்பா, நாம காட்டின பயத்தை நம்பி என்கிட்ட பணிச்சு போயிட்டான். நல்ல வேலை இந்த கொஞ்ச நேரம் இருக்குதா, நான் தான் தலைதெறிக்க ஓடி இருந்திருப்பேன். அவன் நினைச்சிருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பிசாசு உனக்கு தரும் அவனுடைய முழு பலமும் அங்கதான் இருக்குது. உங்களுக்கு தந்து உங்கள் வெற்றி புள்ளியை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்கிற தன் கடைசி அழுத்தத்தை உங்களுக்கு தைரியமாக இருக்கிறான். அந்த கடைசி அழுத்தத்தில் நீங்க உயர்ந்துட்டா போதும். அந்த கடைசி அழுத்தத்தின் போது நீங்க அதிகமாக செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். கடைசி அழுத்தத்தில் நீங்கள் அதிகமாக வேலை வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். கடைசி அழுத்தத்தில் தேவனோடு அதிகமாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி நின்று விட்டா போதும், பிசாசு உங்களை விட்டு ஓடி விடுவான். வேற வழியே இல்லை. அவனுக்கு வேற கதியே இல்லை. அவன் ஓடித்தான் ஆக வேண்டும். ஏற்கனவே அவன் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளை போட்டிருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் ஏன் பணிய வேண்டும்? ஒரு சொல்லுங்களே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காலே போகும் என்று தேவன் சொன்னபோது நீங்கள் ஏன் ஒத்து போக வேண்டும்? உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் கடந்து போவார்கள் என்று தேவன் சொல்லி இருக்கும் போது நீங்கள் ஏன் மற்றவர்களோடு பணிந்து போக வேண்டும்? அல்லேலூயா. கிறிஸ்து மேல் இருக்கிற அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நாம் அறிந்திருக்கும் போது, நாம் நிச்சயித்திருக்கும் போது நாம் ஏன் பணிய வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று அவர் சொல்லி இருக்கும் போது நீங்கள் ஏன் ஒத்து போக வேண்டும்? அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க ஜெயமாக இருக்குமானால் நீங்கள் ஏன் பணிந்து போக வேண்டும்? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் உங்களால் எல்லாம் செய்யக்கூடுமானால் நீங்கள் ஏன் ஒத்து போக வேண்டும்? சொல்லுங்களேன். 3 வாலிபர்கள் தங்களுக்குள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொண்டார்கள், நாங்கள் பணிய மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரியும் எங்கள் தேவனை தப்புவிக்க வல்லவர். அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்திய சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், பணிய மாட்டோம் என்பதை உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா நினைச்சா மீண்டும் ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னான். இன்னொரு சான்ஸ் கொடுக்குறப்பா, பணிஞ்சிருங்க. தானியேல் 3:15 பசங்களா இன்னொரு தடவை உங்களுக்கு மியூசிக் வாசிக்கிறேன். பணிஞ்சிட்டா மட்டும் போதும். என் கோபம் உங்க மேல உக்கிரமா இருக்குது, இருந்தால் இன்னொரு வாய்ப்பு தர்றேன்.
நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிலையை பணிந்து விட்டால் போதும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பணிந்தால் நீங்கள் பொசுங்க தேவையை நீங்கள் பணியாவிட்டால் தீயிலே பொறுங்கி பொசுங்கி கருவீர்கள். 3 பேரும் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? 14 வசனத்துல நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா இருந்தால் நாங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் கூட எங்களுக்கு இல்லை. உனக்கு பணியை மட்டும் நாங்கள் முடியாதுன்னு சொல்லல, இப்ப உங்களுக்கு பதில் சொல்லலாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நீங்க சொல்லுங்களேன், தேவனா நேபுகாத்நேச்சாரா என்கிற இடத்தை அவர்கள் பார்த்தாங்க. பிசாசா உலகமா தேவனா என்று பார்க்க வேண்டும். தேவனை நீங்கள் பெரியவராக பார்ப்பீர்களானால் பிசாசுக்கு நீங்கள் பணிந்து போக மாட்டீர்கள், உலகத்தில் நீங்கள் பணிந்து போக மாட்டீர்கள். ஒரு அழிய சொல்லுங்களே, தேவனா நேபுகாத்நேச்சாரா என்று அவன் கேட்டபோது அப்படியானால் if it is so we will never bow down before your idol. சிலைக்கு முன்னாடி நாங்க பணிய மாட்டோம் என்று சொன்னாங்க. ஒரு அழிய சொல்லுங்களேன். அடுத்த முறை பிசாசு சொல்லுவான், உனக்கு இந்த வாரம் பணமே வராதுன்னு சொல்லுவான். அப்படி நீங்க சொல்லுவோம் if it is so, அப்படியானால் உனக்கு வியாதி இருந்த சுகமே வராதுன்னு சொல்லுவான். அப்படியானால் உனக்கு வராது தீராத வியாதி வரும் என்று சொல்லுவாங்க. அப்படியானால் நீ ஃபெயில் ஆயிடுவ அப்படி பிசாசு சொன்னா, அப்படியானால் நீ இதை செய்ய முடியாது என்று பிசாசு பார்த்து சொல்லுவானா? நீ சொல்ல வேண்டியது அப்படியானால் 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 இது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது, சொல்லப்பட்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உன் பக்கத்திலே இருப்பார். ஒரு அழிய சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவக்கிரீடம் எனக்காக வாய்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழிய சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்வார், மனதில் உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டும். ஒரு அழிய சொல்லுங்களேன். பாதி ஓடுங்க, நல்லா ஓடுங்க, ஆனா நீ பரவத்துக்கு வர முடியாது, உன்னை நீ இறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க இல்ல பாதி நல்லா ஓடுன்னு சொல்லக்கூடாது, முழுமையாக நன்றாய் ஓடின உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் சொல்ல வேண்டும். ஒரு அழிய சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சொன்னா, உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க போகிற கடவுள் யார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிட்ட ராஜா சொல்றான். 14 வசனம் அந்த காரியத்துக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவருமே நேபுகாத்நேச்சார் இப்படி முன்பு பேசினதில்லை. எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு கை நடுக்கிட்டு டக்குன்னு ஒரு கும்பிட போட்டாங்க. ஒரு அழிய சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எங்க மாத்திரம் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாங்க. பிசாசு திடீரென்று அவனுக்கு மண்டை குழம்ப ஆரம்பிச்சிச்சு. என்னை எதுக்க எவனுமே இல்லை, திடீர்னு இந்த 3 பேரா அடிமைகளா, அது சின்ன பசங்களா, கோபம் பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா அவனுடைய கோபத்துக்கு இணையாக 7 மடங்கு அக்னியை கூட்டுபடியாக சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை தாக்க ஆரம்பித்தான். நீங்களும் பிசாசு உங்க மேல கோபப்படும் சில நேரம் நல்லா அவங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருப்பான், உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருப்பான். ராத்திரியில் தூக்கம் வராது, எங்க பக்கம் கண்ணீர், கவலை, ஏமாற்றம், அடிமைப்படுத்தி இருப்பான். திடீர்னு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவனுக்கு விரோதமா நிற்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இவ்வளவு காலம் வாயிலே அழுதுகிட்டு இருந்தவன் திடீர்னு இயேசுவின் நாமத்தால என்னை விட்டு ஓடிப்போன்னு சொன்னாங்க. இவனுக்கு என்ன நடந்துச்சு? என்னை எதுக்காக திடீரென்று எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நீங்க பிசாசுக்கு எதிர்க்கிறதா, பிசாசுக்கு நீங்க தர்ற அதிர்ச்சியா இருக்குது. உங்களை ஓங்கி அடுத்தவரை குத்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். நீங்க அடிமை நிற்க கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிங்கம் மாதிரி வரலாம், வெள்ள மாதிரி வரலாம், ஆனா அந்த சிங்கம் பல்லு போன கிளட்டி சிங்கம். ஒரு அல்லையா சொல்லுங்க. அது வாயத்திலிருந்து கடிக்க கூட முடியாது, பல்லாத சிங்கம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த முறை பிசாசை நீங்கள் எதிர்கொண்டா அவனுக்கு விரோதமாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க, பயப்பட வேண்டியவர்களாக இருக்க தேவையில்லை. பிசாசு பக்கம் ஆண்டவர் திருப்பி போடுகிறவராக இருக்கிறார். பிசாசு பக்கம் அழுத்தத்தை திருப்பி விடுகிறவராக இருக்கிறார். ஒரு அழிய சொன்னங்களேன். தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தப்புவிக்க அவரால் கூடும், அவரால் முடியாம எங்களை தப்புவிக்காம போக மாட்டாங்க. கண்டிப்பா அவரால் எங்களை தப்புவிக்கக்கூடிய வல்லமை இருக்கு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள்.
சத்துருடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தப்பு வைக்க வல்லவர் நீங்களாக்கி விட்டு விடுவார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவரால் கூடும் என்று நம்புவது வேற, ஆண்டவர் செய்வார் என்று எதிர்பார்க்கிறது வேற. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, not only he is able but he will do it. அவரால் முடிகிறது வேற, அவர் செய்வார் என்கிறது வேற. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அநேக சபைகள் என்ன செய்யுது தெரியுமா? ஆண்டவரால் கூடும் என்று பாட்டு படிக்குது, ஆராதிக்குது, திருப்பி திருப்பி சொல்லுது. ஆனா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நம்ம தானே செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் செய்கிறதை அதிலே அசட்டை, அதிலே தடுமாற்றம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த நாளிலே அவர்கள் கருகி இருந்திருக்க கூடும். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரும் கையிலிருந்து நாங்கள் உங்களிடம் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் நன்றாய் அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறது என்ன என்பதை மற்றவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, அதாவது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நாம் ஜெயிக்காமல் இருக்க முடியாது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஒரு தேவ மனிதர் பிடிச்சவராக நீங்க எதெல்லாம் உங்க பலத்தால் செய்ய முடியுதோ அது கண்டிப்பா தேவன் செய்வதல்ல. நீங்க எதெல்லாம் கண்டிப்பா நான் இல்லை, என் சொந்த பலத்துல நினைச்சா கூட முடியாது அப்படின்னு சில விஷயங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க பாருங்க, அதுதான் தேவன் உங்களிடமிருந்து செய்த பெரிய காரியங்கள் என்று சொல்லுகிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு தேவனுடைய பலன் தேவையில்லை. நீங்கள் செய்ய முடியாததுக்கு தான் தேவனுடைய பலன் உங்களுக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, நீங்களும் நானும் நம்ம முகத்துக்கு முன்னாடி சில பேர் நல்லா பேசலாம், முதுகுக்கு பின்னாடி போய் தூட்டக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனா தேவன் நம்மை செய்ய வைத்திருப்பாராம். யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, தேவனே நமக்கு அந்த காரியத்தை செய்து விட்ட தேவனாக இருக்கிறார். 3:18 தானியேல் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். 19 வசனம் நேபுகாத்நேச்சர் கபிகோபம் உண்டு அவருக்கு விரோதமாய் நின்றவனுக்கு விரோதமாய் 7 மடங்கு அங்கே கோபம் உண்டவனாக இருந்தான். கவனியம், அக்கினி சூளையை ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை, பிசாசு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையின் அக்கினி சூளைக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா உங்க அக்கினி சூளைக்குள்ளாக நீங்க போகும்போது உங்களை எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. நீங்கள் அக்கினி சூளைக்குள் போவதற்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லலாம், ஆண்டவர் ஏன் இந்த அக்கினிக்குள்ள போட்டாரோ தெரியல, இந்த பிரச்சனையான உங்களுக்குள்ள இப்படி வச்சாரோ, இந்த பிரச்சனையான காலத்துல ஏன் போட்டாரோ எனக்கு தெரியல. ஆண்டவர் அல்ல. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பிசாசை நீங்க துதிச்சுறாதீங்க, பிசாசை புகழ்ந்துறாதீங்க. ஆண்டவரை இகழும் போதுதான் பிசாசை நீங்கள் புகழ்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நேபுகாத்நேச்சர் அவரை கொல்லும்படி 7 மடங்கு அக்கினி சூளையை அவன் சூடேற்றும்படியாக அவன் ஏற்றினான். என் ஆண்டவரோ எரிகிற அக்கினி சூளைக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் நடுவில் அவர்கள் மத்தியிலே அவர் உலாவி வருகிற நடந்து வருகிற தேவனாக இருந்தார். உலகத்தின் அக்கினிக்கும் தேவனுடைய அக்கினிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உலகத்தின் அக்கினி உங்களுக்குள்ள வந்தா நீங்க கழுக மாட்டீங்க. மோசே அவன் வனாந்தரத்துல, நீதியான் வனாந்தரத்துல ஒரு எரிகிற முச்செடியை பார்த்தான், அக்கினியை பார்த்தான். அது சாதாரண அக்கினி அல்ல, அந்த அக்கினிக்கு எரிகிறது. ஆனால் அந்த செடி கருகவில்லை. அதே அக்கினி தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் மத்தியிலே அவர்களை சுற்றிலுமாக இயேசு போட்ட அக்கினி. அதே அக்கினியை தான் இந்த காலத்துல உனக்கும் எனக்கும் ஆண்டவர் போடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த உலகத்தின் அக்கினிக்கு நீங்கள் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இவன் என்ன பண்றான்? முட்டாள் பையனான ஒரு ராஜாவே இருக்கிறதுலே நோஞ்சான கூப்பிடல. இந்த 3 சின்ன பசங்களுக்கு கூட ஒரு நோஞ்சாங்க வாங்கலான்னு சொல்லல. இருக்கிறதுலே பலசாலி, சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போன ஒரு ஆளு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப பலசாலி. ஒருவன் 100 பேரை ஈஸியா அடிச்சிடுவான். அப்படிப்பட்ட பலசாலிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபயர் ப்ரொடெக்ஷன், ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பண்றான்? பலசாலிகளை கொண்டு வந்து அவங்க நான் நினைக்கிறேன் ஒத்த கையில் அப்படி தூக்கிடுவாங்க நினைக்கிறேன். தூக்கி அப்படி வீசி போட்டுருப்பான். கிட்டத்துல போனோம்ல. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கிட்ட போறதுக்கு முன்னாடியே இவன் பொசுங்கி செத்துட்டான். பொசுங்கி செத்தா கூட அங்க
ஏன் அங்கே அக்கினியில் போடாமல் விடலாமே? அப்புறம் அவன் எவ்வளவு பெரிய பலசாலி ஒரு ஆள் சொல்லுங்களேன். பிசாசு தன்னை ஆராதிக்கிறது மேல கூட இறக்க வைக்க மாட்டான். செத்தா சாகட்டும்னு சொல்லி விட்டுருவான். அதுக்கெல்லாம் எத்தனை பேர் ஓங்கி மண்டையில என்ன பண்றான்? தேங்காயை உடைக்கிறான். மண்டை உடையுது. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கிற, அதனாலதான் இப்ப மண்டை தேங்காய் எல்லாம் உடைச்சிருக்குமே. எத்தனை பேர் அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் மண்டையா வலிக்குது. நீ போனது எங்க? தேங்காயோட சேலஞ்சு. யாராவது தேங்காய் போட்டு வந்திருக்கீங்களா? அதை பார்த்தா ஒரு அள்ளிய சொல்லுங்க. தப்பி தவறி போயிடாதீங்க. ஒரு அள்ளிய சொல்லுங்க. உங்க மேல தலையில தேங்காய் எரிகிறத அவன் தலையில போட மாட்டான். அவன் முட்டா பைய கிடையாது. ஒரு அள்ளிய சொல்லுங்க. நீங்க தான் ஐயோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். யூடியூப்ல போய் பாருங்க. ரத்தம் அப்படியே புறப்படாம வலியும். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு தன் ஜனங்களையே தீக்கிரையாக்குறதுல அவன் எந்த விதமான அக்கறை இல்லாதவனாக இருந்தான். ஆண்டவரோ தன்னுடைய பிள்ளைகள் அக்கினிக்குள் போகும்போது அவரும் அக்கினிக்குள்ளே உலகவிட்டு அவர்களையும் தப்பிடித்த வளர்ந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொந்த பலசாலிகளை சேர்த்து அக்னியில் போட்ட முட்டாள்தனமான ஒரு ராஜா. ஒருவேளை அவங்களை தூக்கி போடும்போது அவருடைய கனவு வந்துட்டா, என் பலசாலிகள் அவங்களோட சண்டை போட்டு எப்படியாவது பலத்தை எட்டு விட்டு அவன் எதிர்பார்த்ததுனா பலசாலிகள் அவன் முன்னாடி கொண்டு வந்தான். ஆனா அவனை போறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி விழுந்துட்டாங்க. ஒரு அள்ளிய சொல்லுங்க. இப்ப வசனம் 20, 21, 22 பார்த்தீங்கன்னா சூளையிலே போடப்பட்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. அவர்கள் தங்களை அக்கினியில் பற்றாதபடி எவ்வளவோ பாதுகாப்பு உடைகளை போட்டவர்களாக இருந்தபோதும் அவர்களை அந்த அக்கினி கொண்டு போட்டு விட்டது. 33 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையிலே விழுந்தார்கள். ஏன் அக்கினி தூக்கி போட்டவர்களை எரித்து போட்டது, போடப்பட்டவர்களை ஏன் எரிக்கவில்லை? காரணம், அவர்களை விடுவிக்கும்படி அவர்களை தேவனானவர் ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்து விட்ட தேவனாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே 8:33-34 ராஜா பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 பேரெல்லாம் கூப்பிட்டு போட்டோம், அக்கினியில கொடுத்தோம். அவர்கள் ராஜாவுக்கு ஆம் சொன்னாங்க. 35 இதோ 4வது நபர் விடுதலையால் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார். தேவகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார் என்று தேவனை அறியாத ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து ஆண்டவர் வரவைத்தார் என்றார். அல்லேலூயா. அந்த 4வது மனிதன் தான் யார்? அவர்கள் வணங்கவில்லை, ஆதலால் வேகவில்லை. அவர்கள் ஒத்து போகவில்லை, ஆதலால் அவர்கள் அந்த 4வது நபரை வெளிப்படுத்தப்படும்படியாக காரியத்தை அங்கே செயல்பட்டார்கள். அவர்கள் வணங்காதபடியால் 4வது நபர் அவர்களுக்கு தென்பட்டார். 4வது நபர் அவர்கள் மத்தியில் உலவ ஆரம்பித்தார். கர்த்தர் தம் ஜனங்களை பார்த்து, நீ என் வார்த்தையின்படி செய்ய கவனமாய் இருந்தால் அங்கே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் போக விடுவேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு அவர்களை எரிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் இறக்கும்படி செய்திருந்தார். உங்க பயர் உங்களை எரிக்க முடியாதபடி அதன் வல்லமையை இறக்கும்படியாக ஆண்டவர் செயல்படுகிற தேவன். சொல்லுங்களேன். அந்த 4வது நபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆதியாகமத்திலே ஸ்திரீயின் வித்தானவர், யாத்ராகமத்திலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியானவர், லேவியராகமத்திலே அவர் நம்முடைய பிரதான ஆசாரியானவர், என்னாகமத்திலே பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்தவர், உபாகமத்திலே மோசே போன்ற தீர்க்கதரிசியானவர், யோசுவாவிலே நம் ரட்சிப்பின் சேனாதிபதியானவர், நியாயாதிபதியிலே நம்மை நியாயாதிபதியாக நியாயத்தை தருகிறவராக இருக்கிறவர், ரூத்திலே நம்மை விடுதலை செய்யும் சொந்தக்காரராக உறவினரானவர், 1 சாமுவேலிலே நம் நம்பிக்கை தீர்க்கதரிசியானவர், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களே அவர் நமத்திலே எழுந்தருளிருக்கும் ராஜாவாக இருக்கிறவர். ஒரு அங்கே சொல்லுங்க. அல்லேலூயா. 1 நாளாகமம் 2 நாளாகமத்திலும்
அவன் நமத்திலே எழுந்திருக்கிற ராஜாவாய் இருக்கிறவர். எஸ்ராவிலே நம்பிக்கையின் அங்கே கோலாய் இருக்கிறவர். நெகமியாவிலே மதில்களை கட்டினவரும் அங்கே இருந்து போட வேண்டிய வாக்கை திரும்ப எழுப்ப கட்டினவருமாய் இருக்கிறவர். எஸ்தரிலே அவர் நம்முடைய மொர்தெகாயாய் இருக்கிறவர். யோபுவிலே அவர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லி இருக்கிறார். சங்கீதத்திலே அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறவர். நீதிமொழிகளிலும் பிரசங்கிலும் அவர் நம்முடைய ஞானமானவராய் இருக்கிறவர். உன்னத பாட்டிலே அவர் நம்முடைய ஆத்துமனேஸ்வராய் இருக்கிறவர். ஏசாயாவிலே சமாதான பிரபுவாய் இருக்கிறவர். எரேமியாவிலே நீதியின் கிளையாய் இருக்கிறவர். புலம்பலிலே அழுது கொண்டிருக்கும் தீர்க்கதரிசியாய் இருக்கிறவர். எசேக்கியேலே அருமையாக முன்னின்று சந்திக்கும் மனிதனாய் இருக்கிறவர். நான்காவது நபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், அங்கே தானியேலின் புஸ்தகத்திலே அக்கினி சுழல் மத்தியிலே நாலாவது நபராய் லாவை கொண்டிருந்தவர். ஓசியாவிலே நம்பிக்கைக்குரிய கணவனாய் இருக்கிறவர். யோபேலிலே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுகிறவர். ஆமோசிலே நம் பாரங்களை சுமக்கக்கூடியவராய் இருக்கிறவர். ஒபதியாவிலே ரட்சிக்கும் வல்லமையுள்ளவர். யோனாவிலே நம்மை சந்திக்கும் தூர தேசத்து மிஷனரியாக ஊழியக்காரராக இருக்கிறவர். மீகாவிலே அழகான பாடல்கள் அழகான பாடல்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறவர். நாகுமிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த ஜனங்களை தேடி செல்லக்கூடியவராக இருக்கிறவர். ஆபகுவிலே தேவனுடைய சுவிசேஷகராக இருக்கிறவர். செப்பனியாவிலே அவர் நம்முடைய ரட்சகராக இருக்கிறவர். ஆகாயிலே தேவனுடைய திருப்பி புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறவர். சகரியாவிலே தாவீதின் வீட்டையும் அங்கே அவருடைய ஊற்றையும் திறக்கக்கூடியவராக இருக்கிறவர். மல்கியாவிலே நீதியின் மகனாக அவர் செட்டைகளினாலே சுகத்தை தன் ஜனங்களுக்கு தருகிறவராக இருக்கிறவர். அவர்தான் நான்காவது நபர். நான்காவது நபரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால், மத்தேயுவிலே அவர் மேசியாவானவராக இருக்கிறார். மார்க்கிலே அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். லூக்காவிலே மனுஷகுமாரனாக இருக்கிறார். யோவானிலே அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ரோமரிலே அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரிலே அவர் சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். கலாத்தியரிலே நியாயப்பிரமாணத்திற்கு வரக்கூடிய சாபத்தை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எபேசியரிலே தேட முடியாத தேவனுடைய மேன்மையான ஐஸ்வர்யம் அங்கே கிறிஸ்துவாக இருக்கிறார். பிலிப்பியரிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். கொலோசியரிலே சரீரத்திலே தேவதூதத்தின் உருவமாய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிற நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். யார் அந்த நான்காவது நபர்? 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவிலே தேவனுக்கு மனிதனுக்கு நடுவாக மத்தியஸ்தராய் இருக்கக்கூடியவர். தீத்துவிலே நம்முடைய உண்மையுள்ள போதகராய் இருக்கக்கூடியவர். பிறமொழியிலே சகோதரர்களே நம்முடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பராய் இருக்கக்கூடியவர். எபிரேயரிலே நித்திய உடன்படிக்கை ரத்தமாய் இருக்கக்கூடியவர். யாக்கோபிலே பெரிய நம்பிக்கை நிலையானவராய் இருக்கக்கூடியவர். 1 பேதுரு 2 பேதுருவிலே பிரதான மேய்ப்பராய் இருக்கக்கூடியவர். 1 யோவான் 2 யோவான் 3 யோவானிலே அன்பான கர்த்தராய் இருக்கக்கூடியவர். யூதாவிலே 1000க்கு அதிகமான தூதர்களோடு கூட வரக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது நபரை பற்றி நாம் இன்னும் அதிகமாக சொல்லக்கூடும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ராஜாதி ராஜாவாய் அவரே கர்த்தாதி கர்த்தாவாய் திரும்பி வரப்போது வந்து தன் ஜனங்களை ஆளக்கூடியவராய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுதான் அந்த ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நான்காவது நபர் யார் ஐயா? 3 பேருக்கு நடுவிலே மத்தியிலே அக்கினியிலே வேகாமல் நடந்து உலாவின அந்த நான்காவது நபர் யார்? நீ ஒத்து போகாமல் இருக்கும்போது உன் ஒவ்வொரு அக்கினி சூளைக்குள்ளாக உலாவி வரும் அந்த 4வது நபர் தான். அவர் ஆபேலின் பலியாய் இருந்தவர், நோவாவின் மானவில்லாய் இருந்தவர், ஆபிரகாமின் பலியானாய் இருந்தவர், ஈசாக்கின் கிணறாய் இருந்தவர், யாக்கோபின் ஏரியாய் இருந்தவர், மோசேயின் கோலாய் இருந்தவர், யோசுவாவின் சூரியனை சந்திரனையும் இன்னமும் நிறுத்தக்கூடியவராய் இருக்கிறவர், எலிசாவின் மன்னாவாய் இருந்தவர், எலியாவின் கோலாய் இருந்தவர், கில்யோனின் பட்டயமாய் இருந்தவர், சாமுவேலின் தைல குப்பியாய் இருந்தவர், தாவீதின் சுரத்து கவனாய் இருந்தவர், ஏசாவின் பாலபடி உறுதியுள்ளவராய் இருந்தவர். ஹல்லேலூயா. எசேக்கியேலின் தேவனும் மனுஷனுமானவராய் இருந்தவர். ஹல்லேலூயா. தானியேலின் தரிசனமானவராய் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான்காவது நபரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால், ஆமோசிலே அங்கே அவர் பாரமானவராக இருந்தார். அவர் பாரம் சுமக்கக்கூடியவராக இருந்தார். அவர் மல்கியாவிலே நீதி மகனானவராய் இருந்தார். அவர் பேதுருவின் நிழலானவராய் இருந்தார். அவர் ஸ்தேவானின் அற்புதமும் அதிசயம் செய்யக்கூடியவராக இருந்தார். பவுலுடைய
திக்கிட்டவர்களுக்கு தகப்பனானவராக இருக்கிறார். விதவைகளுக்கு கணவனானவராக இருக்கிறார். அவர் விதவை பயணிப்பவருக்கு பயணிக்கிறவராக இருக்கிறார். அவர் அதிகாலை நட்சத்திரமானவராக இருக்கிறார். சாரோனின் தோட்டமாக இருக்கிறார். பள்ளத்தாக்கின் லீலியாக இருக்கிறார். கண்மலையின் ஜெயனாக இருக்கிறார். தேவ மகனின் வெளிச்சமானவராக இருக்கிறார். தேவ தத்துவத்திலே ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது நபர் யாரையா? அவர் மகிமையின் ராஜாவானவராக இருக்கிறார். விலமதிக்க முடியாத நூற்றானவராக இருக்கிறார். வறண்ட நேரும் விளைத்ததுமான நிலத்திலே அவர் கண்மலையானவராக இருக்கிறார். பாத்திரத்தை நிரம்ப செய்கிறவராக இருக்கிறார். அவர் தோளும் தடியும் தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஆச்சரியமானவராக இருக்கிறார். ஆச்சரிய அரசாங்கத்தை உடையவராக இருக்கிறார். அவர் ஆளுகை அவர் தோல் மேல் இருக்கக்கூடியதாக இருக்கிறார். யார் அந்த நாளாவது அவர்? அவர் தான் நசனாக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவர் முன் எரிகிற அக்கினி சூழலாக இன்றைக்கும் நடக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நீ அவரை நன்றாக யார் என்று அறிந்திருப்பாயானால் உன்னை எந்த அக்கினியாலும் எரித்து போட்டுவிட முடியாது. எந்த மன்னனாலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. எந்த சாத்தானாலும் உன்னை கட்டி வைக்க முடியாது. நீ அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அவர்கள் ஓடும். ஏற்கனவே தேவன் கட்டளை போட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது நபர் முன்னருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல இருந்து நின்று கொண்டு என் தேவனை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, நாலாவது நபராக என் வீட்டுக்குள்ளாக வாங்க, என் வாழ்க்கைக்குள்ளாக வாங்க, என் தொழிலுக்குள்ளாக வாங்க, நான் செல்லுகிற இடத்துக்குள்ளாக வாங்க. இந்த நாலாவது நபர் உன்னுக்காக இருக்கும்போது எந்த அக்கையும் உன்னை இழைத்து போட்டுவிட முடியாது. என் தேவன் யார் என்பதை நீ அறிந்திருப்பாயானால், என் தேவன் யார் என்பதை அறிந்திருப்பாயானால், நீ ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருப்பாயானால், அவர் உனக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறார் அறிந்திருப்பாயானால், நீ பணிய தேவையில்லை, ஒட்டு போக தேவையில்லை, நீ எதற்கு சோர்ந்து போக தேவையில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அக்கினி சூளைக்கு நீ கலங்க தேவையில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ராஜாவை உம்முடைய கையிலிருந்து எங்களை விடுவிப்பார் என்று சொன்னார். நீ எப்படிப்பட்ட ராஜாவுக்கு கீழாக நீ அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் இந்த காலவரையில உன்னை விடுதலை செய்யும்படியாக வந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட அக்கினி சூழலுக்குள்ளாக கொதித்துக் கொண்டிருந்தால் என் தேவன் உன்னை விடுதலை செய்யும்படியாகவே இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும்